அந்த சாமியார் வெறும் அம்பு தான். அவரை யாரோ இதெல்லாம் செய்ய சொல்லி பின்னாடி இருந்து தூண்டி விட்டுருக்காங்க. அவரும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் இதை செஞ்சிருக்கணும். அந்த சாமியாரை விட அவருக்கு பின்னாடி இருந்தவங்க தான் ரொம்ப மோசமானவங்க. அந்த வெங்கையாவை கண்டுபிடிச்சிட்டா அவர் மூலியமா அந்த சாமியாரை பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்கன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கார்த்தி இருக்க வேகத்தை பார்த்தா போலீஸ் சாமியார் செய்கிற கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவார் போல இருக்கே. அவனை கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிச்சா மாதிரி இந்த தகவலை அவன் கிட்ட சொல்லி அவனை தலைமறைவா இருக்க சொல்லலான்னு பார்த்தா அவனை காண்டாக்ட் பண்ணவே முடியலையே. அவன் சிக்கனா நாம செத்தோம். உன்னோட வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் சேர்ந்துதாம்மா நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். உன்னை மருமகளா அடைஞ்சது நான் செஞ்ச பாக்கியம் தீபா. அத்தை, நான் உடம்பு சரியில்லாதப்போ என்னை கிட்ட இருந்து பாத்துக்கிட்டீங்க, சாப்பாடு ஊட்டி விட்டீங்க, மருந்து மாத்திரை கொடுத்து சாப்பிட வச்சீங்க. இப்படிலாம் அன்பா அக்கறையா இருக்கிற மாமியார்லாம் எத்தனை பேருக்கு கிடைப்பாங்க? உங்க பாசத்துக்கு முன்னாடி நான் செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத. சாப்பிடுங்க அத்தை. எனக்கு போதும்மா. அத்தை, ரொம்ப நாள் படுத்த படுக்கையிலே இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை. ஐயோ, இந்த தீபா பண்ற அலப்பற தாங்க முடியல. அத்தை வேணான்னு சொல்றதும் இவ ஊட்டி விடுறதும் பார்க்கவே எனக்கு கடுப்பா இருக்கு. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா. ஆமா, நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் அத்தை. சாப்பிட்டச்சது? நீ சாப்பிட்டியா தீபா? சாப்பிட்டேன் அத்தை. தீபா, எதுக்கு போய் சொல்ற? நீ எங்க சாப்பிட்ட? தீபா சாப்பிடலையா? தீபா, மீனாட்சி சொல்றது உண்மையா? இல்ல, அது அத்தை. தீபா, போய் பேசாதம்மா, உண்மையை சொல்லு. இல்ல அத்தை, அது வந்து நான். மீனாட்சி, நீ சொல்லு, தீபா சாப்பிட்டாளா இல்லையா? சாப்பிடல அத்தை, அதான் உண்மை. ஏன் சாப்பிடல? இல்ல, நீங்க சீக்கிர குணமாகி வீட்டுக்கு வரணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு ஒரு பொழுதுன்னு விரதம் இருக்கா, அதனாலதான் சாப்பிடல. ஒரு பொழுதுனா அப்போ ராத்திரியில மட்டும்தான் சாப்பிடுவாளா? ஆமா அத்தை. எனக்காக இன்னும் எவ்வளவு வேண்டுதல் தான் வச்சிருக்க. நீ இருந்த விரதம், பரிகார பூஜை, பிரார்த்தனை இதெல்லாம் போதும்மா. இன்னும் ஏன் உன் உடம்ப வருத்திக்கிற? அத்தை, நீங்க இப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். தீபா, நீ கழுத்துல வெறும் மஞ்ச கயிறோட இருக்கிறதுக்கு நான் தாமா காரணம். நீ இப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்க கூடாது. நான் குணமாகி வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையா உன் கழுத்துல தாலி ஏறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். இவ சிம்பிளிசிட்டிய காட்டுறதுக்காக தங்கத்தை கழட்டி வச்சுட்டு மஞ்ச கயிறை கட்டிக்கிட்டு இருக்கா. அது புரியாம ஏமாந்துகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. என்னதான் பண்றதுன்னு புரியல. ஆமா, உங்க மாமா எங்க? அத்தை, மாமா கம்பெனி விஷயமா பெங்களூர் போயிருக்காரு, அதனாலதான் இங்க வரல. இல்லன்னா உங்களை பார்க்க வராம இருப்பாரா? சரி, கார்த்தி தான் இங்க என்ன பாத்துக்கிறான். அருணும் ஆனந்தும் கம்பெனி வேலையெல்லாம் பாத்துக்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் பாத்துக்கிறாங்க அத்தை. ஆனா இப்போ அவங்க நம்ம பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணி திரும்பவும் நம்ம அங்கேயே குடி போக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், இப்ப இருக்கிற வீட்டுக்கு என்னாச்சு?
இதுவும் நல்லா தானே இருக்கு. இல்ல அத்தை, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க குண்டடிப்பட்ட வரைக்கும் விரும்பத்தக்காத விஷயம்லாம் நிறைய நடந்து போச்சு. அதனால பழைய வீட்டுக்கே போயிடலான்னு எல்லாரும் ஃபீல் பண்றோம். அதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துட்டு இருக்கு. ம். அத்தை, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி தீபா. மேடம் மேடம் நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? வேற எப்படி கேக்குறது? இப்படி ஒரு ஆபத்தான பரிகாரத்தை சொன்னவன் உண்மையான சாமியாரா இருக்க வாய்ப்பே இல்ல, போலி சாமியாரா தான் இருப்பான்னு ஒவ்வொரு இடத்துலயும் கார்த்தி வலை வீசி தேடிட்டு இருக்காரு. இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? உன்னை தேடுறதுக்கு என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு. நானே ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லாம உன்னை காட்டி கொடுக்கிற சூழ்நிலை வந்தாலும் வரலாம். என்ன மேடம் இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போறீங்க? நீங்க சொல்லி தானே இந்த வேலையை நான் செஞ்சேன். இப்ப நீங்களே காட்டி கொடுத்துருவேன்னு சொல்றீங்க. இத பாரு, அதனால நீ என்ன பண்றனா, நான் சொல்ற மாதிரி செய். உனக்கு கொஞ்சம் பணம் தரேன். அதை வச்சுக்கிட்டு ஒரு 6 மாசம் எங்கேயாவது போய் தலைமறைவா இரு. ஒரு நிமிஷம் இரு, வரேன். இந்த பணத்தை புடி. இங்க பாரு, இனிமே நீ எனக்கு போனே பண்ணக்கூடாது. நீ எனக்கு போன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன், புரியுதா? நான் எங்க மேடம் போன் பண்றது? அதான் என் போனை ஆத்தோட அடிச்சிட்டு போயிடுச்சே. போன் இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டேனா? சரி, நீ யார் கண்ணிலையும் படாம பின்பக்கம் வழியா போ போ. சரிங்க மேடம். ச்சே, ஒவ்வொரு செகண்டும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. நச்சியா, எம்மாடி அம்மா, அபிராமி எந்த ரூம்ல தெரியலம்மா, ரிசப்ஷன்ல போய் கேளுங்க. அப்படியே அம்மாடி, அபிராமின்னு ஒருத்தங்களை இங்க சேர்த்திருக்காங்க. எந்த ரூம் அம்மா? வெயிட் பண்ணுங்கம்மா, பார்த்து சொல்றேன். கொஞ்சம் பாருங்கம்மா. ஆஹா, கிழவி வந்துருச்சு. அதுகிட்ட நம்ம முதல்ல பேசி நல்ல பேர் எடுக்கணும். அத்தைக்காக நம்ம கோயில்ல உப்புல உருண்டது, அலகு குத்திக்கிட்டது, தீச்சட்டி எடுத்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லி என்னாலதான் அத்தை பொழைச்சாங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டுவாங்க. அத்தைகிட்டையும் பெருமையா சொல்லுவாங்க. மேடம், செகண்ட் ஃப்ளோர்ல சிசியூ வார்டுல இருக்காங்க. எந்த பக்கம் போகணுமா? அந்த பக்கம் போங்க. அந்த பக்கமா? வாங்க பாட்டி. வாங்க பாட்டியா. ஏண்டி, என் மகளுக்கு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, பெத்தவ எனக்கு போன் பண்ணி சொல்லணும் உங்க யாருக்கும் தோணாதா? அது வந்து பாட்டி, என்ன வந்து போய் அவங்களுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கு எங்க போச்சு அறிவு? நீயாவது எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. உங்களெல்லாம் நம்பி ஐயம்மா. அபிராமி, அபிராமி, அபிராமி. அம்மா, நாச்சியா, ஆத்தா, அபிராமி. ஐயோ ஆத்தா, உனக்கு என்னடா கண்ணாச்சு? உனக்கு என்ன கண்ணாச்சு? இப்பதானே உனக்கு கல்யாண நாள் வந்துச்சு. நீ நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன. அதுக்குள்ள எவ கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆகி போச்சு உனக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல அடிச்சு பிடிச்சு ஓடி வரேன்டா கண்ணு. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, அழாதீங்க. என்னடா நான் நல்லா இருக்கேன். என்னத்தடா நீ நல்லா இருக்க? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, எனக்கு யாராவது ஒரு வார்த்தை போன் பண்ணி சொன்னாங்களா? நான் எதாச்சியா மாப்பிள்ளைக்கு போன் பண்ணும்போது உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு மாப்பிள்ளை சொன்னதும் நான் பதறி போயிட்டேன்டா கண்ணு. நான் பதறி போயிட்டேன். எனக்கு ஒண்ணு இல்லம்மா. இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்கிறாங்களே, யாருக்காவது எனக்கு போன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சா? பாட்டி, நீங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு தான் என் வீட்டுக்காரரும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதான் நாங்க சொல்லாம மறைச்சிட்டோம். மத்தபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்ல பாட்டி. நீ வாய மூடு. குடும்பத்துல கடைசி மருமகனி, கடைசி பேரப்புள்ளன்னு பொறுப்பா நடந்துக்குவீங்கன்னு நான் எவ்வளவு தூரம் உங்களை எல்லாம் வாழ்த்திட்டு போனேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை நீ போன் பண்ணி சொல்லக்கூடாதா?
கார்த்தி அவன் என் பேரன். பாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பாசத்துல சொல்ல வேண்டாம்னு சொல்லிருப்பான். உனக்கு எங்க போச்சு அறிவு? சொல்லு. நீ சொல்லிருக்கலாம்ல. உன்னெல்லாம் அம்மா அவளை திட்டாதீங்கம்மா. அவ செஞ்ச பூஜை பரிகாரம் பிரார்த்தனை எல்லாம் சேர்ந்துதான் என்னை காப்பாத்திருக்கு. அவ தான் யமனோட போராடி என் உயிரை மீட்டு கொடுத்துருக்கா. இவ எனக்காக யாருமே செய்யாத இன்னொரு விஷயத்த செஞ்சிருக்காம்மா. அப்படி என்ன பண்ண இவ? நான் குண்டடிப்பட்டு பொழைப்பேனா மாட்டேனான்னு இருந்தப்போ நான் நல்லபடியா குணமாகி வரணும்னு எனக்காக இவ அவ தாலியை கட்டி என் பாதத்துல வச்சு வேண்டியிருக்கா. தாலிய கட்டி உன் பாதத்துல வச்சாளா? ஆமாம்மா. அதோட இவ நிறுத்திக்கல. நான் குணமாகி வந்ததும் என் கையால அந்த தாலியை எடுத்து கொடுத்து கார்த்திக் கையால அதை கட்டிக்கணும்னு இவ சபதமே எடுத்திருக்கா. இப்படி ஒரு மருமக யாருக்குமா கிடைப்பா? அவளை போய் திட்டுறீங்களேம்மா. அத்தை, இதுல பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தீபா தங்க தாலிய கழட்டி வச்சுட்டு மஞ்ச கயித்தை கட்டிக்கிட்டு இருக்கா. உண்மையான வேண்டுதல்னா அவ மஞ்ச கயிறையும் கட்டியிருக்க கூடாதுல்ல? அப்படி இல்ல ஐஸ்வர்யா. பொம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் தாலிங்கிறது ஒரு பெரிய சென்டிமெண்டான விஷயம். அத எந்த சூழ்நிலையிலும் கழட்ட மாட்டாங்க. அப்படி கழட்டினா புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுவாங்க. எனக்கு கல்யாணமான இத்தனை வருஷத்துல நான் யாருக்காகவும் எதுக்காகவும் என் தாலியை கழட்டி வச்சதில்ல. அதையும் அவன் எனக்காக கழட்டி வச்சிருக்கானா அது பெரிய விஷயம் இல்லையா? அதுலயும் தீபா மாதிரி கிராமத்துல வளர்ந்த பொண்ணுங்க தாலிய உயிரா மதிப்பாங்க. அதுக்காக தான் அவ மஞ்ச கயிறை போட்டிருக்கா. வாஸ்தவம் தான் அபிராமி. இப்படியெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், பெருந்தன்மையும் வேணும். இந்த சின்ன வயசுல தீபாக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அவ நல்லா இருக்கணும். ஒரு பொண்ணோட புருஷன் தீர்க்க முடியாத சோதனைகளை தாங்கிக்கிட்டா அந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வரணும்னா அவ நல்லபடியா வந்து சேரணும் சாமி. ஒவ்வொரு பொம்பளைங்களும் அவ கழுத்துல கிடக்கிற தாலியை கழட்டி கோயில் உண்டியில போட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லம்மா இவ பிரார்த்தனை பண்ணிருக்கா. அம்மாடி தீபா, என் மக உசிரை காப்பாத்திருக்க. உனக்கு நான் காலம் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம உன்னை தப்பு தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. பாட்டி, என்ன காரியம் பண்றீங்க? அத்தை எனக்கு இன்னொரு அம்மா. அவங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? என் தாலியே கடவுள் போட்ட பிச்சு தானே பாட்டி. சாரிண்ணே வர மாட்டியா? கை போச்சியா? ஐயோ, கண்ணு தெரியாத கபதி இப்படியா வண்டியில வந்து இடிப்ப? அண்ணே, அதான் தெரியாம இடிச்சேன்னு சாரி கேக்குறல, மன்னிச்சிருக்கண்ணே. மன்னிப்பெல்லாம் கேட்டா சரியா போயிடுமாயா? பாரியா கையில எப்படி அடிபட்டு இருக்குன்னு. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற? நீ கொஞ்சம் பார்த்து வந்திருந்தா நானும் இடிக்காம இருந்திருப்பேன்ல. ஏயா மேல வந்து இடிச்சிட்டு திமிர வேற பேசுறியா? நான் பார்த்து வரணுமா? உன் வாயிலே ரெண்டு போட்டா தாண்டா சரிப்பட்டு வரும். என்ன ஓவரா பேசுற? என்ன சொன்ன? வாயில போடுவியா? இங்க போடு பார்க்கலாம். போடு, போடியா. ஏம்பா, ஒரு சின்ன பிரச்சனையா ரெண்டு பேரும் ஊதி ஊதி பெருசாகிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு சமாதானத்துக்கு வாங்கப்பா. யோ, இவன் என்னை இடிச்சு காயப்படுத்திருக்காயா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாக்கணும். அதுக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுக்க சொல்லி அவனை. சார், இந்த ஆளுக்கு பெருசாலாம் காயம் எதுவும் ஆகல சார். நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? ஏய், ஆக்சிடென்ட் பண்ணிட்டு காம்பன்சேஷன் கேட்டா கொடுக்காம போயிடுவியா? உன்னை நான் விட மாட்டேன்டா. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அடிச்சிருவியா? அடியா 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 அடியா. நானும் பாத்துக்கிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கேன். விடுங்க
விடுங்கயா, சண்டை போடாதீங்க, விடுங்கயா. சொன்னா கேளுங்கயா. இந்த பாரு, போலீஸ் வந்துட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை? எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? இவன் பைக்ல வந்து என் மேல மோதிட்டான் சார். ஏன்னு கேட்டா திமிர பேசி அடிக்க வரான் சார் என்ன. சார் இல்ல சார், இந்த ஆள் தான் சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி சண்டைக்கு வரான் சார். சார் இல்ல சார், இவன் மேலதான் சார் தப்பு. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் 4 போடு போட்டீங்கன்னா அப்பதான் சார் ஒத்துப்பாம. இல்ல சார், என் மேல எந்த தப்பும் இல்ல. இவன் தான் ராங்கா வந்து ராங்கா பேசிக்கிட்டு இருக்கான். சார் இவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஆக்ஷன் எடுங்க சார். உன் பேர் என்னையா? இளைய ராஜா. என்னது, இளையராஜாவா? யோ, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் பேரை வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்றியா? முதல்ல உன் பேரை மாத்துறான். ஏய், உன் பேர் என்ன? சார் சேகர் சார். சேகரா? யோ கான்ஸ்டபிள் சார், இவங்க 2 பேர் மேலயும் நியூசன்ஸ் கேஸ ஃபைல் பண்ணியா? ஓகே சார். கொஞ்ச நாள் இவங்க உள்ள இருந்தாதான் புத்தி வரும். சார் சார், அவசரப்பட்டு கேஸ்லாம் போடாதீங்க சார். எங்க மேடம் யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவங்க வந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்னடா நடக்கும்? என்ன நடக்கும்? சார் நீங்களாம் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு சல்யூட் பண்ணுவீங்க சார். அவங்க அவ்வளவு பெரிய விஐபி. அவங்கள தெரியாத அரசியல்வாதிகளும் கிடையாது, போலீஸ்காரங்களும் கிடையாது. யோ, என்ன ஒரு பில்டப்ல ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க யாரு? வர சொல்லு பார்க்கலாம். சார் உங்க போனை கொடுங்களேன், பேசிட்டு தரேன். நீ ஏன் போனை கேக்குற? சார் என்கிட்ட போன் இல்ல சார், உங்க போனை கொடுங்க, பேசிட்டு தரேன். உங்ககிட்ட போன் வேற இல்லையா? இது வேறயா? அப்படி சார். தேங்க்யூ சார். புது நம்பரா இருக்கு. ஹலோ மேடம், நான் சேகர் பேசுறேன். நீயா? என்ன புது நம்பரா இருக்கு? மேடம் என்கிட்ட போன் இல்ல மேடம், அதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போன் வாங்கி பேசுறேன். இன்ஸ்பெக்டர் போனா? ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு மேடம். ஏய், உன்னை யாருக்கும் தெரியாம வெளியூர் போக சொன்னா நீ ஸ்டேஷன்ல என்ன பண்ற? ஏதாவது வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டியா? இல்ல மேடம், நான் ரோட்ல செவனேன்னு தான் போயிட்டு இருந்தேன். வழியில வந்த ஒரு பரதேசி என் மேல பைக்கை விட்டுட்டான். கடுப்பேத்துறா சார். ஏன்டா அப்படி செஞ்சேன்னு தட்டி கேட்டதுக்கு தகராறு பண்ணி என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டான் மேடம். நீங்க தான் வந்து என்ன காப்பாத்தணும் மேடம், இல்லைன்னா போலீஸ் என்ன அடிச்சே கொண்டு போட்டுருவாங்க போல இருக்கு. ஐயோ, உன்னால இன்னும் எவ்வளவு டார்ச்சர் தான் தாங்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருப்பியா? மேடம் நீங்க இங்க வரலன்னா என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். கொஞ்சம் சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க மேடம். சரி, வந்து தொலைக்கிறேன். எந்த ஸ்டேஷன்னு சொல்லு. S1 மேடம். சரி, வரேன். இந்தாங்க சார். எங்க மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. வரட்டும்டா பாப்போம். என்ன உனக்கு மட்டும் தான் ஆள் இருக்கா? எனக்குலாம் ஆள் இல்லையா? இந்த பார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். ஃப்ரெண்டு பெரிய பிசினஸ் மேனு. அவன் வந்தான் வையன், இந்த இடமே நடுங்கிடும். இப்ப வர வைக்கிறான் பாரு பாரு. சொல்றா. மாப்பிள, இங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு மாப்பிள. நீ வந்தாதான் என்ன காப்பாத்த முடியும். என்னடா பிரச்சனை? நீ கொஞ்சம் சீக்கிரம் வா மாப்பிள, இல்லனா என்ன வெளியே விட மாட்டாங்க. சரி பை, நான் வரேன். டேய், என் ஃப்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கான். என்ன எப்படி வெளியே கூட்டிட்டு போறான்னு மட்டும் பாரு. 2 பேரும் அப்படி ஓரமா உட்காருங்க, போங்க. சாரி சார். போயா. ஆளும் தலையும் பாரு, மூஞ்சு முகரையும் பாரு. மாப்பிள, என் நிலைமைய பாத்தியா? ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியதாயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் தான் மாப்பிள. என்ன எப்படியாச்சும் காப்பாத்து மாப்பிள. சரி வா. இன்னும் நம்ம மேடத்தை காணோமே. ஹலோ சார். எஸ், என் பேர் கார்த்திக், அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட MD. உட்காருங்க சார். தேங்க்யூ. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே சார், இவர் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னார்.
அந்த சம்மந்தப்பட்ட ஆளையும் பார்த்தேன். பெருசாக எந்த அடியும் இல்லை சார். அதனால இவங்க 2 பேரையும் விட்டுருங்க. அடிப்படல தான் சார். ஆனா இவங்க 2 பேரும் பப்ளிக்ல நியூசன்ஸ் பண்ணிருக்காங்க சார். மேடம் எப்படியாவது இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி என்னை வெளியில கூட்டிட்டு போங்க மேடம்.